வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி யூனிவர்ஸ். ஒரு வரி வினாவிடை. எவற்றை அடிப்படையாக கொண்டு காலனிய ஆட்சி காலத்தில் இந்தியா ஆங்கிலேய அரசால் ஆளப்பட்டது? சார்ட்டர்ஸ், கவுன்சில் ஆக்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். மேற்கண்ட அனைத்தும். இந்திய அரசமைப்பின் 4வது பாகம் கொண்டுள்ள விதிகள். சமூகத்தின் பல சிக்கல்களை கையாள அரசு சட்டங்களை உருவாக்கும் விதிகள். உலகின் அரசமைப்புகளில் பெரும்பான்மையானவை எழுதப்பட்ட ஆவணங்கள். அரசமைப்பை ஒரு ஆவணமாக கொண்டிராத அரசுக்கு உதாரணம் இங்கிலாந்து. மத சார்பு அரசுக்கு உதாரணம் பாகிஸ்தான். அமெரிக்க ஐக்கிய மாநிலங்களின் அரசின் அரசமைப்பு அங்கு டேஷ் வெற்றியடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. தேசிய இயக்கம். இந்திய அரசமைப்பு அல்லது பின்னர் கொண்டு வரப்பட்ட திருத்தங்களில் ஒன்றோ கூட இதுவரை டேஷுக்கு விடப்பட்டதில்லை, பொது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டதில்லை. அரசமைப்பில் பொது வாக்கெடுப்பு முறை எந்த நாட்டில் நடைமுறையில் உள்ளது? சுவிட்சர்லாந்து. மத சார்பின்மை, சமதர்மம் ஆகிய கொள்கைகள் அரசமைப்பின் பிரிக்க முடியாத நெறி என்பதை வலியுறுத்தும் வகையில் முகப்புரையில் திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இது எத்தனையாவது சட்ட திருத்தம்? 1976 42வது சட்ட திருத்தம். தேசிய அவசர நிலை காலத்தில் 1976 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்தி. இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை போன்ற நிறுவனங்கள் இடையே டேஷ் பகிர்ந்து வழங்குகின்றது, கிடைமட்டமாக. இந்திய அரசமைப்பு அதிக இறுக்கமான தன்மையும் கொண்டதுமில்லை, அதிக நெகிழ்வுத்தன்மையும் கொண்டதில்லை. நமது அரசமைப்பு நெருக்கடி மிக்க தருணங்களில் செயல்படுவதை அரசமைப்பை உருவாக்கிய மேதைகள் உறுதி செய்துள்ளனர் என்ற 2 கூற்றுகளும் சரி. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது கூடியது? 9 டிசம்பர் 1946. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை எப்போது மீண்டும் கூடியது? 14 ஆகஸ்ட் 1947. அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தவர்கள் மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள். அரசியல் நிர்ணய சபைக்கு உறுப்பினர்கள் டேஷ் என்னும் விகிதத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர். 10 லட்சத்துக்கு ஒருவர். மாகாணங்களில் இருந்து எத்தனை உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? 292 பேர். சுதேச அரசுகளிடம் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 93 பேர். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் 3 முதன்மை சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்தில் இடம் ஒதுக்கப்பட்டது. அவை இந்து, முஸ்லிம், சீக்கியர். சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. சரி. அரசமைப்பினை ஏற்று 26/11/1949 அன்று கையொப்பமிட்ட உறுப்பினர்கள் 284 பேர். அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று எத்தனை மணியளவில் கூடியது? 11 மணியளவில்.
அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று 11 மணியளவில் எங்கு கூடியது? புதுதில்லி. அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டம் நடந்தபோது கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு. அரசியல் நிர்ணய சபையில் ஐக்கிய மாகாணம் பொது உறுப்பினராக செயல்பட்டவர் ஜே.பி. கிருபாலினி. டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர் ஜே.பி. கிருபாலினி. அரசமைப்பு நிர்ணய சபையின் இறுதி நிகழ்வான அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக சபை டேஷ் என்று கூடியது. 24/1/1950. 24/1/1950 அன்று அரசமைப்பு நிர்ணய சபையின் இறுதி நிகழ்வான அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்கான சபை கூட்டத்தின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளை கொண்டது? 12. இந்திய அரசாங்க சட்டம் ஆண்டு 1935. இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்ட அம்சங்களில் பொருந்தாதது நாடாளுமன்ற அரசு. நாடாளுமன்ற அரசு என்பது பிரிட்டன் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவகாரங்கள் ஆகியன எதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன? இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள் ஆகியவை எந்த நாட்டின் நடைமுறையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன? ஆன்சர் பிரிட்டன். அமெரிக்க அரசமைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படாத அம்சம் எது? அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் சோவியத் யூனியனிலிருந்து எடுக்கப்பட்டது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டின் நடைமுறையிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் அயர்லாந்து. வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம் ஆகியவை எடுக்கப்பட்டது ஆஸ்திரேலியா. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு என்பது எந்த அரசமைப்பின் மூலத்திலிருந்து பெறப்பட்டது? ஜெர்மன் வைமர். அரசமைப்பு திருத்தச் சட்டம் செயல்முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு ஆகியன எந்த அரசமைப்பின் மூலத்திலிருந்து பெறப்பட்டது? தென்னாப்பிரிக்கா. இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு எப்போது ஏற்கப்பட்டது? 1949 நவம்பர் 26. உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு இந்திய அரசமைப்பு. சமதர்மம் என்ற சொல் எத்தனையாவது சட்ட திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது? 42. இந்தியாவில் இயங்கும் நீதி அமைப்பு அதன் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும் என்பது சரி. நெருக்கடி நிலை காலங்களில் எந்த விதிகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை விலக்கி வைக்கலாம்? 20 மற்றும் 21. 82வது திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2002. இந்திய அரசு 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ள உறுப்பு 21A. சிறுவர் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009. 42வது திருத்தத்தின் வாயிலாக சேர்க்கப்பட்டுள்ளவை அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் இதில் வழங்கப்பட்டன. பகுதி 4A உறுப்பு 51Aவில். அடிப்படை கடமைகள் என்பவை ஒவ்வொரு இந்தியனும் பின்பற்ற வேண்டிய அறக்கடமைகள் ஆகும்.
இந்தியா சிதைக்கத்தக்க ஒன்றியமும் சிதைக்க முடியாத மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும் என்பது தவறு.